श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे धर्मजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नादयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहदर्शदितराणि तृणाय मेनेः अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन पतन्मयानाम् आद्यस्य नः कुलपदे बकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीवलं प्रणमाभिमूर्तना भूतं शिरस्य महदात्वय पट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भद्राङ्गिरेणु प्रहाल यதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத்பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம் என்பிரவிதீர இரஞ்சினேன் இன்னமுதா அன்பேதைகளை அழித்தானை நண்புகள் சேர் சிரத்தார் முத்துக்கள் சேரும் கடல் மல்லை பூதத்தார் பொன்னம் கடல் ஐப்பசீரோணம் அவிட்டம் சதைமிவை ஒப்பிலவா நாள்கள் உலகத்தீர் எப்புவியம் பேசுகள் பொய்கையார் புதத்தார் பேயாழ்வார் தேசுடரே தொன்னு சிறப்பார் மத்துள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நர்த்தமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த பெத்திமியோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பேரிவர்க்கு இன்னதுலகத்தே திகழ்ந்து. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உவே வேதாந்தாச்சாரியரான ஸ்ரீசைல தயாபாத்திரம் ஸ்ரீ உவே ரகுராமன் சுவாமி அவருடைய ஆணைக்கிணங்க ஸ்ரீ பரமாச்சாரியரான உய்யக்கொண்டார் அவரின் 1200வது திருநக்ஷத்திரம் சித்திரையில் கார்த்திகை. அதற்காக அடியன் இன்று அவருடைய ஆணைப்படி ஞான தமிழ் பெருந்தமிழின் ஞானத்தமிழ் என்ற தலைப்பிலே ஸ்ரீ பூதத்தாழ்வாருடைய பெருமைகளை ஒருவாறு யதாமதி யதா அவகாசம் சொல்ல விழுகிறேன். எம்பெருமானாலே மயர்வர மதிநலம் அருளப் பெற்றவர்கள் ஆழ்வார்கள். எம்பெருமான் எவ்வளவோ மேன்மைக்குரியவன். இந்த அடியார்களை திருத்த நிலைப்பாடு எடுக்க எவ்வளவோ அவதாரங்கள் எல்லாம் இந்த எம்பெருமான் எடுத்தான். நம்மாழ்வார் தாமே என்னென்ன யோனியுமாய் பிறந்தாய் இமையோர் தலைவா அப்படின்னு நினைக்கிறார். அதாவது நாம பிறக்க அஞ்சக்கூடிய ஜாதிகள் எல்லாம் கூட எம்பெருமான் பிறந்தான். நாம் பிறக்க அஞ்சக்கூடியத பிறவிகள் எல்லாம் கூட எம்பெருமான் பிறந்தான், அவதரித்தான். அவதரித்து அப்பொழுது அங்கே இருக்கக்கூடியதான மனிதர்களை எல்லாம் திருத்தினான். அப்போ கூட எம்பெருமான் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, கீதையிலேயே அருளி செய்கிறான் எம்பெருமான். நான் எவ்வளோ விஷயங்கள் இருந்தால் கூட என்ன ஒரு கண்ணன், நான் ஒரு இடையம் தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காரே தவிர யாரும் என்ன பரமாத்மான்னு நினச்சிக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான்னு அர்ஜுனன் இடத்துல. அப்போ என்ன பண்ணுவது அப்படின்னு பார்த்தான் எம்பெருமான். இந்த காட்டில் இருக்கக்கூடியதான வேடர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னா, மிருகங்களை வேட்டையாடுவதற்காக மாயா மிருகங்களை தோற்றுவிப்பார்கள். அதாவது அந்த மாயா மிருகத்தை வச்சு உண்மையான மிருகத்தை பிடிக்குமா போலே. அதாவது என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு போலியான மிருகத்தின் தோலை வைத்து அதுக்குள்ள அந்த வெக்கோல் அதெல்லாம் முதலியாதான இதுகள்லாம் நிரப்பி பிறகு என்ன செய்வார்கள் அப்படின்னா, அதை கட்டி தொங்க விடுவார்கள். அதை பார்த்த உடனே உண்மையான மிருகம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அது பக்கத்தில் மிருகம் அது பக்கத்தில் வரும். அதை உண்மையான மிருகம்னு நினச்சி அந்த உண்மையான மிருகம் பக்கத்தில் வரும். பக்கத்தில் வரும்போது அது தானாக மாட்டிக்கும். அதை வேடர்கள் பிடித்து விடுவார்கள். அப்படியே எம்பெருமான் என்ன பண்ணான் அப்படின்னா, பல பேர்களை, அதாவது இங்கே இருக்கிற கூடியதான சேதனர்களை கொண்டே இங்கே மீதி இருக்கக்கூடியதான சேதனர்களை எல்லாம் திருத்த வேணும் அப்படின்னு திருவுள்ளம் பற்றினான். அதற்காக ஒரு சில சேத்தனர்களை எல்லாம் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மயர்வர மதிநலம் அருளினான். பக்தி ரூபாமயமான ஞானத்தை எம்பெருமான் அவர்களுக்கெல்லாம் அருளினான். அவர்கள் என்ன பண்ணார்கள் அப்படின்னாக்கா, அங்கே இருக்கக்கூடியதான மற்ற பேர்களை எல்லாம் திருத்தினார்கள் அப்படின்னு நமக்கு தெரிகிறது. நமது ஆச்சாரியர்கள்லாம் இதை ரொம்ப கொண்டாடி அனுசரித்திருக்காங்க.
அப்பேற்பட்டதான அவதரித்த ஆழ்வார்களில் முதல் 3 ஆழ்வார்கள் முன்பு யுகத்திலே அவதரித்தவர்கள், அதாவது துவாபர யுகத்திலே அவதரித்தவர்கள் இந்த முதல் ஆழ்வார்கள். இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னா, நம்ம ஆச்சாரியர்கள் என்ன கொண்டாடுறா அப்படின்னா, இவர்கள் தான் பொற்காலிட்டவர்கள். அதாவது இவர்கள் பொற்காலிடவே இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது மேலும் மேலும் நன்றாக திகழ கிடந்தது. அதிலே ஐப்பசி திருவோணம் அதிலே அவதரித்தவர் ஸ்ரீ பொய்கை ஆழ்வார். அவர் காஞ்சிபுரத்திலே பொற்றாமரைக்குளம் திருவெக்காயதோத்தகாரி சன்னதியிலே அவதரித்தவர். இரண்டாவதாக அவதரித்தவர் பூதத்தாழ்வார். அவர் ஐப்பசியில் அவிட்டம் திருக்கடல்மல்லை தலசின பெருமாள் சன்னதி நந்தவனத்திலே குறுக்கத்தி மலரிலே அவதரித்தவர் இந்த பூதத்தாழ்வார். மூன்றாவதாக மாடமாமயிலை திருவள்ளிக்கேணியிலே அள்ளி புஷ்பத்திலே அவதரித்தவர் பேயாழ்வார். இந்த 3 பேருக்கும் என்ன ஒத்துமை அப்படின்னா, இந்த 3 பேருமே அயோனிஜர்கள். அதாவது ஒரு தாய் வயிற்றிலிருந்து பிறக்காதவர்கள் இந்த 3 ஆழ்வார்கள். இந்த 3 பேரும் எப்படி இருந்தா அப்படின்னா, ஓடித்திரியும் யோகிகள். சாதாரணமாகவே பூதத்தாழ்வார் அப்படின்னா, ஐயோ பூதம் பூதம் அப்படின்னு நினச்சிக்கிறான். யாராவது பூதம் மாதிரி போகிறோம் ஆழ்வார் அப்படின்லாம் நினச்சிக்கிறான். ஆனால் உண்மையான பூதமானவர் யார் அப்படின்னா, நமது ஆச்சாரியர்கள்லாம் பலவிதமான விளக்கங்கள் அருளி செய்துள்ளார்கள். யார் ஒருவன் எம்பெருமானுக்கும், அதாவது யார் ஒருவன் பிரம்ம ஞானத்தை தெளிய பெறுகிறானோ அவன்தான் பூதம். எம்பெருமானுக்கும் நமக்கும் உள்ள சம்பந்தத்தை அறிய பெறுகிறான், பிரம்ம ஞானத்தை தெளிவாக அடைய செய்திருக்கிறானோ அவன்தான் பூதம். நம்மாழ்வாரும் பொழிகளை அருளி செய்தார். கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்திசபாடி ஆழி உடிதர கண்டோம். எம்பெருமானுடைய அடியர்கள்லாம் இந்த உலகத்தில் சஞ்சரித்த பிறகு அவர்கள்லாம் எம்பெருமானுடைய திருநாமங்களை பாடியாடி கொண்டாடுகிறார்கள். இவர் கடல் வண்ணன் பூதம் அப்படின்னு சொல்லணும். இவர்கள் 3 பேரும் திருக்கோவலூர் என்கிற ஒரு திவ்யதேசம், அங்கே போய் தங்கறா. எல்லாருக்குமே ரொம்ப அறிந்த சரித்திரம் தான் அது. நல்லா மழை பெய்யறது, மிருகண்டு மகரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போய் தங்கறான். தங்கும்போது முதல்ல பொய்கை ஆழ்வார் கேட்குறார், நல்லா மழை பெய்யறது, எங்கேயாவது ஒரு இடம் இருக்குமா, தங்கறதுக்கு இடம் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது, அங்கே இருக்கக்கூடியதானவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னா, இந்த இடத்துல ஒருத்தர் படுத்துக்கலாம், ஒருத்தர் படுத்திருக்கக்கூடியதான இடமானது இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போது பொய்கை ஆழ்வார் அங்கே படுத்துட்டு இருக்கார். கொஞ்ச நாளிலேயே இந்த பூதத்தாழ்வாரானவர் வருகிறார். அப்போது அங்கே இருக்கும்போது அவர் சொல்றார், ஒருவர் படுக்கலாம், இருவர் அமர்ந்து கொள்ளலாம் அப்படின்ன உடனே 2 பேரும் உட்காந்துட்டு பகவத் விஷயமான எம்பெருமானை பற்றி அனுபவித்து பேசுகிறார்கள். நம்மளாம் உட்காந்து பேசினாக்கா ஏதோ ஒரு கதை, ஏதோ ஒரு இதுவாக பேசுவோம். ஆனால் இந்த ஆழ்வார்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா, ஒரு எம்பெருமானையே சதா பொழுதுபோக்காக கொண்டவர்கள். எழுத்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கிறேன் போது என்று அருளி செய்கிறார் திருமிஷி ஆழ்வார். அதற்கேற்ப முன்னோடியானவர்கள் இந்த ஆழ்வார்கள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா, பேயாழ்வார் அவரும் வரார். இந்த அவரும் வந்த உடனே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, அவர் வந்த உடனே இந்த இடத்துல ஒருவர் படுக்கலாம், இருவர் இருக்கலாம், 3 பேர் நின்று கொள்ளலாம், அந்த அளவு இடமானது இங்கே இருக்குது. அப்போ இவாலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, 3 பேரும் நின்றுட்டு எம்பெருமானை பற்றி அனுபவித்து பேசுகிறார்கள் இந்த ஆழ்வார்கள். பேசிக்கொண்டிருக்கும் போது இவர்கள் நடுவிலே யாரோ ஒருவர் நெருக்க, யார் நெருக்கிறா அப்படிங்கிறது தெரியல. நல்லா இருட்டு,
ஒரு வெளிச்சம் கூட கிடையாது. அப்போ என்ன பண்ணுறார் அப்படின்னாக்கா, பொய்கை ஆழ்வார் வையம் தகலியா வார்கடலே நெய்யாகா வைய கதிரோன் விளக்காக செய்ய சுடராழியா நடிக்கே சுட்டினேன் சொல் மாலை இடராழி நீங்குகவே என்ன அப்படின்னு அருளி செய்கிறார். அதாவது அவர் ராமானு சுத்தந்தாதியிலே நம்ம பார்க்குறோம், வருத்தம் புறவிருள் மாத்த எம் வைகைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழ் தன்னையும் கூட்டி ஒன்ன திரித்தன் நெறித்த திருவிளக்கை தன் திருவுள்ளத்தே இருத்தும் பரமன் இராமானுசனின் இறையவனே. அதாவது என்ன பண்ணுறார் அப்படின்னாக்க, மறையோட குருத்தாக இருக்கக்கூடியதான வேதாந்தங்கள் பொருளை செந்தமிழாக கூட்டினார் பொய்கை ஆழ்வார். செந்தமிழையும் கூட்டினார். அதாவது மறையின் குருத்தின் பொருளையும் செந்தமிழையும் கூட்டி என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஒரு விளக்காக ஏத்தினார் பொய்கை ஆழ்வார். சரி சுவாமி, பெருமாள் சன்னதிக்கு போகிறோம், ஒரு விளக்கு இருக்கு அப்படின்னாக்கா 2 விளக்கு எரியறது. இவரும் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, புதத்தாழ்வாரும் 2வது விளக்காக ஏற்றினார். இறைவனை காணும் இதய திருள்கட ஞானம் என்னும் நிறவிளக்கேத்திய பூதத் திருவடி தாள்கள் நெஞ்சத்துறை வைத்தாடும் இராமானுசன் புகழோதும் நல்லோர் மறையினை காத்து இந்த மன்னகத்தே மன்ன வைப்பவரே அப்படின்னு அருளி செய்கிறார் திருவரங்கத்தம்பதினார். அதாவது இவர் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ஞானமாகிற நிறைவிளக்கை ஏற்றினார். அதாவது ஆழ்வாரை அருளி செய்கிறார், ஞான தமிழ் புரிந்தனான் அப்படின்னு அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட 2 பேரும் விளக்கேற்றினா, விளக்கேற்றின உடனே முதல்ல யார் சேவை சாய்ச்சா அப்படின்னா திருக்கண்டேன் அப்படின்னு அருளி செய்தார் பெய்யாழ்வார். பூதத்தாழ்வார் தாமே காட்டியிருக்கிறார், படிக்கோள வாழ்நெடுங்கண் மாமலரால் செவ்வி பனிக்கோலம் கண்டதனால் பண்ணாள். அதாவது காணக்கழிகாதல் கைமிக்கு காட்டினாள் அப்படின்னு அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் அதில் என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, முதல்ல எம்பெருமானை கூட பார்க்க முடியாது, ஆனால் இந்த பிராட்டியோடைய புருஷகாரம் இருந்தால் தான் எம்பெருமானை பார்க்க முடியும். இந்த பிராட்டி என்ன பண்ணுறா அப்படின்னாக்கா, முதல்ல அவளை தான் காமிக்கிறாள். பெய்யாழ்வாரே அருளி செய்கிறார், திருக்கண்டேன் அப்படின்னு அருளி செய்கிறார். இவரும் என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, வடிக்கோள வாழ்நெடுங்கண் மாமலராள் செவ்வி பனிக்கோலம் கண்டதனால் பண்ணார். இந்த 3 பேருக்கு என்ன ஒரு ஒத்துமை அப்படின்னா, இந்த 3 திருவந்தாதியுமே சேர்ந்து ஒரே விதமாக இருக்கிறது. அதாவது பக்தி, பரபக்தி, பரமபக்தி என்று அருளி செய்வார் நம்பிள்ளை. நம்பிள்ளையும் இந்த முதல் 3 திருவந்தாதிக்கு வியாக்கியானங்கள்லாம் பண்ணிருக்காரு. இது சமீபமாக ஓலைச்சோடி மூலமாக ஸ்ரீமானுவே வெங்கடேஸ்வரன் சுவாமி அவர்கள் பதிப்பித்து இருக்கிறார். இதற்கு மேற்பட பெரியவாச்சான் பிள்ளையின் வியாக்கியானமும் 2ஆம் திருவந்தாதிக்கு உள்ளது. இந்த 3 பேருக்குமே, இந்த 3 ஆழ்வார்களுக்குமே அழகான தமிழ் பெயர்கள் அமைந்துள்ளது. முதலிலே அவதரித்தவரான பொய்கை ஆழ்வாருக்கு என்ன பெயர் அப்படின்னாக்கா, கவிஞர் போரேறு அப்படின்னு அவருடைய திருநாமம். 2ஆவதாக இவருக்கு புதத்தாழ்வாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னாக்கா, பெருந்தமிழன் அப்படின்னு ஒரு திருநாமம். 3ஆவதாக பெய்யாழ்வாருக்கு என்ன திருநாமம் அப்படின்னாக்கா, தமிழ் தலைவன் அப்படின்னு திருநாமம். சரி சுவாமி, இவ 3 பேர் இருக்காளே, இதுக்கு முன்னாடி இந்த பரபக்தி, பக்தி, பரபக்தி, பரமபக்தி அப்படின்னு சொன்னாலே, இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு முன்னோட்டமாக இருக்கிறதா அப்படின்னா, அதற்கு தான் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, மீமாம்சா இருக்கு. அந்த மீமாம்சால முதல் 12 அத்தியாயங்கள் ஜெய்மணி முனிவர் எழுதினார். அதற்கு பிற்பாடாக 4 அத்தியாயங்கள் வியாசர் எழுதினார் அப்படின்னு அருளி செய்கிறார். அதாவது நம்மள இந்த 2ஆம் திருவந்தாதி அவதாரிகை இருக்கும்போது ஒரு கேள்வியை கேட்டு அவரே அதற்கு சமாதானமாகவும் அருளி செய்கிறார். என்ன கேள்வி அப்படின்னா, முதல்ல இந்த பக்தி நிலையை சொன்னார், அதாவது இந்த ஞானத்தை சொன்னார் பொய்கை ஆழ்வார் முதல் திருவந்தாதி என்கிறது ஞானமான விஷயம்.
ஒருத்தருக்கு ஞானம் ஏற்பட்டா அந்த ஞான முக்தி பக்தியும் அவருக்கே தான் ஏற்பட வேண்டும். ஆனா இங்க இந்த இடத்துல பார்த்தோம்னா முதல்ல ஞானமானது பொய்யாழ்வாருக்கு ஏற்பட்டது, ஆனா பக்தியானது பூதத்தாழ்வாருக்கு ஏற்பட்டது. இது எப்படி சுவாமி கொள்ள வேண்டும் அப்படின்னா அந்த இடத்துல தாமே அருளி செய்கிறார். மும்மணிகள், அதாவது 2 வியாக்கரணம் இருக்கு. அந்த வியாக்கரணத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னாக்கா வியாக்கரணம் ஒரே சாஸ்திரமா தான் இருக்கு. அதுல முதல் ஒரு 12 அத்தியாயமானது ஜெய்மணி முனிவர் எழுதியிருந்தாலும் பிற்பாடாக இருக்கக்கூடியதான 4 அத்தியாயங்கள் வியாசர் எழுதியது. ஆனா நம்ம சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா அதே ஒரே வியாக்கரணமாகத்தான் நாம் அருளி செய்கிறோம். சரி சுவாமி, முதல்ல பொய்கை ஆழ்வாருக்கு பக்தி, அதாவது பக்தியால் அருளி செய்தார், பிற்பாடாக ஞானம் பிறந்தது அப்படின்னாக்கா அவருக்கு பக்தி மட்டும்தான் இருந்ததா, ஞானம் இல்லையா அப்படின்னா அவருக்கு ஞானமும் இருந்தது. ஆனா பக்தியை தெளிவாக காட்டினார் முதல் திருவந்தாதியிலே, பிற்பாடாக ஞானத்தை அருளி செய்கிறார். இவருக்கு பக்தி இல்லையா அப்படின்னாக்கா எம்பெருமான் விஷயமாக பக்தியும் இவருக்கு உண்டு. அதாவது இந்த 3 ஆழ்வார்களுக்குமே ஞானம் பக்தி எல்லாம் உண்டு. ஆனா பொய்கை ஆழ்வார் கை கொண்ட விஷயமானது முதல்ல பக்தி, புதத்தாழ்வார் கை கொண்ட விஷயமானது இரண்டாவதாக ஞானம். அதாவது ஆதிசேஷனானவன் இருக்கிறான். ஆதிசேஷனுக்கு எண்ணிறந்த தலைகள் உண்டு. ஆனால் எண்ணிறந்த தலைகளாக இருந்தா கூட அவருக்கு கண்டமானது ஒரே கண்டமாகத்தான் இருக்கிறது. அதாவது இந்த கெழுத்தானது ஒரே கெழுத்தாக தான் இருக்கிறதே தவிர அநேகமா தலைகள் இருந்தா கூட கெழுத்துங்கிறது ஒரு கெழுத்து. அதே போலவே ஒரே கெழுத்தை உடையவர்கள் இந்த 3 ஆழ்வார்கள், பொய்கை ஆழ்வாரும் புதத்தாழ்வாரும் பேயாழ்வாரும் என்று அருளி செய்கிறார் சுவாமி நம்பிள்ளை. இந்த பிராட்டியை பத்தி காக்கும்போது முதல்ல என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, ஸ்ரீ வைஷ்ணவத்துல துவய மந்திரத்துக்கு உண்டான சிறப்பானது வேற எந்த மந்திரத்துக்கும் காணப்படவில்லை. துவயத்துல முற்பகுதியில என்ன அருளி செய்கிறோம் அப்படின்னா, எம்பெருமானோடு பிராட்டி எப்பொழுதும் கூடியிருக்கிறார். துவயத்தாலே பிராட்டியாலே, துயத்தில் பிராட்டியாலே பேரென்கிறது என்று அருளி செய்கிறார் பிள்ளலோகாச்சாரியர். எம்பெருமான விட்டு ஷணனேனும் பிரியாதவள் இந்த பிராட்டி என்று அருளி செய்கிறார்கள் நமது ஆச்சாரியர்கள். எப்படி ஒரு புஷ்பத்தையும் மனத்தையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி எம்பெருமானையும் பிராட்டியையும் எக்காலத்திலும் பிரிக்கவே முடியாது. இவருமே அருளி செய்கிறார். வடிக்கோல வாழ் நெடுங்கண் மாமலராள் செவ்வி பனிக்கோலம் கண்டதனால் பண்ணாள். பிராட்டிக்கு என்ன லட்சணம் உண்டு அப்படின்னா, பிராட்டி சிறந்த அழகை உடையவள், அதற்கு மேற்பட அழகிய கண்களை உடையவள், மேற்பட தாமரை பூவிலே அமர்ந்திருப்பவள் இந்த பெரிய பிராட்டி. இவள் எப்படி இருக்கா அப்படின்னாக்கா, எம்பெருமானுடைய திருமேனி அழகை கண்டு ஒரு கணப்போதும் அகலாமல் இருக்கிறார். இந்த பொய் ஆழ்வார், புதத்தாழ்வார், பேயாழ்வார் 3 பேரும் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னாக்கா மற்ற ஆழ்வார்களுக்கு முன்னோடிகள். முதல்ல இதை அருளி செய்தவர் புதத்தாழ்வார். இதை அடியொத்தியே பிற்பட ஆழ்வார்கள்லாம் என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, நம்ம ஆழ்வார் தாமே அகலகில்லே நிறையும் என்ன அலர்மேல் மங்கை உரமாறுவா. அதுக்கப்புறம் திருப்பொழிந்த வாகத்தான் திருமங்கை நின்னருளும் தெய்வம் அப்படின்னு புதத்தாழ்வார் தாமே பற்பல பாசுரங்களாலே இதனை அருளி செய்கிறாள். அதற்கு மேற்பட பிராட்டிக்கு லட்சணமாக சொல்லப்படுகிறது.
ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்திலே நமக்கு பிராட்டியில லட்சணம் என்ன அப்படின்னாக்கா புருஷ காரம். புருஷம் கரோதி இது புருஷகாரகா. புருஷனை திருத்துகிறாள். எம்பெருமானுக்கு சுவாதந்திரியம் அப்படின்ற ஒரு குணம் உண்டு. அந்த சுவாதந்திரிய குணத்தாலே நம்மளை புறம் தள்ளினாலும் தள்ளலாம். ஆனால் அந்த பிராட்டியுடைய புருஷகாரமாக இருந்தால் அவன் நிச்சயமாக தள்ளவே மாட்டான். அதுல காணக்கழிகாதல் கைமிக்கு காட்டினாள் நாணப்படுமென்னால் நானுமே பேணி கருமாலை பொன்மேனி காட்டாமுன் காட்டும் திருமாலை நங்கள் திரு. நிறைய பேர் என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இவா ரெண்டு பேரும், அதாவது பொய்யாழ்வார் புதத்தாழ்வார் ரெண்டு பேருமே விளக்க தான் ஏற்றினா. இவர் தான் முதல்ல பிராட்டியை பார்த்தா, பேயாழ்வார் தான் முதல்ல பிராட்டியை பற்றி அருளி செய்கிறார் அப்படின்னா, அப்படி இல்லை சுவாமி, அடியன் முன்னமே தெரிவித்த மாதிரி இவா பேசித்தே பேசும் ஏககண்டர்கள், ஒரே நாக்கை, அதாவது ஒரு கண்டமாக இருந்து பற்பல நாக்குகளை உடையவர்கள். இவ 3 பேருமே தான் சாட்சாத்கரித்து 3 பேருமே தான் எம்பெருமானை ஒன்றாக கண்டவர்கள். எம்பெருமான் தன்னுடைய திருமேனியை காட்டாமலே இருந்தா கூட பிராட்டி என்ன பண்றா அப்படின்னா, பிராட்டி புருஷகாரித்து அவளை காட்டி கொடுக்கிறார். முதல்ல பேயாழ்வார் என்ன பண்றார், என்ன செய்கிறார் அப்படின்னாக்கா, திருக்கண்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய மார்பில் இருக்கக்கூடியதான பிராட்டியை தான் முதல்ல சேவிக்கிறார். இதுல இருந்து என்ன தெரிகிறது அப்படின்னாக்கா, எம்பெருமான் தன்னை காட்டி கொடுக்காமல் இருந்தா கூட இந்த பிராட்டி தன்னிடையே வந்து தன்னையும் காட்டி எம்பெருமானையும் காட்டி கொடுக்கிறாள். இதே மாதிரி வேற எந்த ஆழ்வார் அருளி செய்திருக்கார் அதுக்கு அப்படின்னாக்கா, வேற எந்த ஆழ்வாரும் இதே மாதிரி புதத்தாழ்வார் மாதிரி அருளி செய்யல. அதுக்கப்புறம் சுருக்கமாக சுஸ்பஷ்டமாக காமிக்கிறார் நம்மாழ்வார் தாமே, வேரி மாறாத பூமியில் இருப்பாள் வினதி இருக்குமே. அதுக்கப்புறம் திருமங்கி ஆழ்வார் தாமே காட்டிருக்கிறார், பூவளரும் திருமகளார் அருள் பெற்று பொன்னுலகில் பொலிவரு தாமே அப்படின்னு திருமங்கி ஆழ்வாரும் காமிக்கிறார். திருமந்திரத்தினுடைய பெருமையாக சொல்லப்படுகிறது என்ன அப்படின்னாக்கா, என்ன விஷயங்கள்லாம் இருந்தா கூட பாகவத சேஷத்துவம் தான் திருமந்திரத்தினுடைய பெருமையாக சொல்லப்படுகிறது. புதத்தாழ்வார் பாகவத சேஷத்துவமாக ஒரு பாசுரத்தை நமக்கு காட்டி கொடுக்கிறார். தோளிரண்டெட்டேழும் 3 முடியனைத்தும் தாளிரண்டும் வீழ சரந்துறந்தான் தாளிரண்டும் 6 தொழுவார் பாதம் அவை தொழுவதன்னே என் சீர்கெழுதோள் செய்யும் சிறப்பு. அதாவது ராமாவதார பாசுரத்தை இவர் அருளி செய்கிறார் இவ்விடத்திலே. அதாவது ராவணன் சக்கரவர்த்தி திருமகனோட யுத்தம் செய்யும் காலத்திலே அவனது ஒவ்வொரு தலையாக கொய்தான் எம்பெருமான். வேடிக்கையா சொல்வார்கள் நமது ஆச்சாரியர்கள்லாம், எப்படி அந்த தலை போச்சு திருப்பியும் முளைச்சுது. அதாவது இந்த தலை ஒரு தலையா கீழே விழுறது, திருப்பியும் ஒவ்வொரு தலையா மறுபடியும் முளைக்கிறது. இது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இந்த பனைமரத்து மேல இருக்கக்கூடியதான நுங்கு இருக்கு. அந்த நுங்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அது பழுத்த பண்ண என்ன ஆகுது அப்படின்னாக்கா, மேல இருக்கிற நுங்கானது கீழே உழருது. இந்த கீழே விழுந்த நுங்கு மேல இருக்கிற நுங்கை பார்த்து சொல்றதா, இன்னும் கொஞ்ச காலத்துல நீ திருப்பியும் கீழே உழப்போற அப்படி. அதே மாதிரி இந்த கீழே விழுந்த தலையானது மேல இருக்கக்கூடியதான தலையை பார்த்து சொல்றதா, இன்னும் நீ கொஞ்ச காலத்துல கீழே உழப்போற. தோள் 2 8 7 ஆக 20 தோள்கள் இந்த ராவணனுக்கு. முடி 10 முடி. இவரே சொல்றார், அறுக்க அறுக்க எண்ண முடியாத முடியான முடிக்கள். சரந்துறந்தான். இப்படி தோள்கள், தலைகள், கால்கள் என்று ஒவ்வொன்றத்தையும் எம்பெருமான் துறந்தான். இதெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னா, எம்பெருமானுடைய சரங்களுக்கு பொழுதுபோக்காக அமைந்தது.
பெருமானுடைய சரங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு வேணுமே. ஒரு சரத்தை எடுத்து விடுறாரு, ஒரு தலையானது கீழே விடுறது. இன்னொரு சரத்தை எடுத்து விடுறாரு, அம்பானது எடுத்து விடுறாரு. இன்னொரு தோலானது கீழே விடுறது. ஒரு சரத்தை எடுத்து விடுறாரு, இன்னொரு காலானது திருப்பி விடுது. திருப்பி திருப்பி முளைப்படியும் முளைச்சி கொண்டே இருக்குது. தாளிரண்டும் சரந்துரந்தான் தாளிரண்டும். அதாவது யாரை நம்ம பத்தணும் அப்படின்னாக்கா, நம்மளுடைய விரோதிகள்லாம் யார் அழிக்கிறானோ அவனைத்தான் நான் பத்தணும். நம்முடைய விரோதிகளானது சொல்லப்படுகிறது, வெளி விரோதிகள் இருந்தால் கூட உள் விரோதிகள். இந்த உள்ள இருக்கக்கூடியதான செவிவாய் கண் மூக்கு உடல் என்கிறதான விரோதி. இதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, ஊனிலாவிய ஐவரால் குமகீர்த்தி அப்படின்னு சொல்றாரு நம்மாழ்வார் தானே அருளி செய்கிறேன். இந்த உள்ளே இருக்கக்கூடியதான விரோதிகள்லாம் யார் அழிக்கிறான் அப்படின்னா, எம்பெருமான் ஒருவனே அழிக்க வல்லவன். தாளிரண்டும் விட சரந்துரந்தான் தாளிரண்டும் ஆறு தொழுவார். அதாவது எந்த பிறவியில பிறந்தா கூட இந்த எம்பெருமானுடைய திருவடிகள் தான் தொழுவது ஒன்றே வேண்டுவது. அதுவது இந்த எம்பெருமானுடைய திருவடிகளையே தொழுவதே நமக்கு பயன் என்று யார் இருக்கிறார்களோ அவர்களை நான் என்ன பண்றேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னாக்கா, யார் தொழுவார், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, விபீஷணனை போல ராட்சசனாகவே இருந்தாலும் பரவாயில்ல, அனுமன் சுக்ரீவன் திருவடி சுக்ரீவனை போல பாடல ஜாதிகளாகவே இருந்தாலும் பரவாயில்லை, அர்ஜுனன் போல சத்திரியனாகவே இருந்தாலும் பரவாயில்லை, கண்டாகரணன் போல பிசாசாகவே இருந்தாலும் பரவாயில்லை, பாதம் அவை தொழுவதென்றே யாராகவே இருந்தாலும் அவர்களுடைய திருவடி எனக்கு உகந்தது. அதாவது சாமானியமா என்ன சொல்லுவா அப்படின்னாக்கா, எம்பெருமானை பற்றுவதாவது எப்படி அப்படின்னாக்கா, ஒருவனுடைய கையை பற்றி காரியம் கொள்வதை போலே. ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றுவது அப்படின்னாக்கா, ஆச்சாரியனை பற்றுவது அவனுடைய திருவடியை பற்றி காரியம் கொள்வதை போல. அதே மாதிரி இவர் ஆழ்வார் என்ன பண்றார் அப்படின்னாக்கா, அவனுடைய அடியவர்களை முன்னிட்டு கொண்டு பற்றுகையாவது மறுக்க முடியாதபடி ஒருவனுடைய காலை பிடித்து கொண்டு காரியம் முடித்துக் கொள்வது போன்றது. அதாவது பாகவதனுடைய சம்பந்தம் முன்னிட்டு கொண்டு அவனுடைய திருவடிகளை பற்றினால் அவனுடைய கால்களை பற்றி கொண்டு காரியம் கொள்வது போலே. ஒருத்தனைய ஏதாவது எம்பெருமானை நேரே பத்துவது எப்படி அப்படின்னாக்கா, அவனுடைய கையை பற்றி கொண்டு காரியம் கொள்வதை போலே. எம்பெருமானுடைய அடியார்களை முன்னிட்டு கொண்டு அவனுடைய கால்களை பற்றினால் எம்பெருமானுடைய காலை பற்றுவது, நேரே காலை பற்றுவது போலே. அதற்கு மேல அருள் செய்தார், பாதம் அவை தொழுவதென்றே. நான் என்ன வேண்டிக்கிறேன் தெரியுமா, அடியவர்களோடு சமமாக இருக்கும் இருப்பல்லது வேண்டுவது, அவர்களுடைய திருவடிகளை பற்றுவதே வேண்டுவது. எம்பெருமான் கூட எனக்கு வேண்டாம் சுவாமி, எம்பெருமானுடைய திருவடியை பற்றி அவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவர்கள்லாம் போய் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுகிறார்கள். ஆனால் நான் என்ன பண்றேன் அப்படின்னாக்கா, எம்பெருமானை பற்றவர்களுடைய திருவடியை அடியன் பற்றுகிறேன். அதற்கு மேல சொல்றார், சீர்கெழுதோள் செய்யும் சிறப்பு. அதாவது புருஷார்த்தம் தர வந்த தோல் செய்யும் உபகாரம். அழகு சேர்ந்த தோளானது எனக்கு பண்ணும் தரமாகிறது. அதாவது சீர்கெழுதோள், அந்த அடியவர்களோட தோலை காட்டிலும் அடியனுடைய இந்த தோலானது ரொம்ப ஒசத்தி வேறுபாடு உள்ளது. அப்படின்னா அவர்கள் தோல் என்ன பண்றது தெரியுமா, அவர்கள் தோல்லாம் எம்பெருமானை போய் தொழுகிறது. ஆனா என்னுடைய தோலானது என்ன பண்றது அப்படின்னாக்கா, எம்பெருமானை தொடக்கூடியதான அடியவர்களுடைய திருவடிகளை தொழுகிறது. இந்த இடத்துல உயர்ந்த புருஷார்த்தமானது என்ன அப்படின்னாக்கா, பாகவத சேஷத்துவம் என்று அருளி செய்கிறார். முதல்ல இந்த பாகவத சேஷத்துவத்தை நமக்கு விளக்கி காட்டியது யார் அப்படின்னாக்கா, இந்த பூதத்தாழ்வான் தான். அதாவது எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய
அடியவர்களுக்கு பணி செய்வது உகந்தது. எம்பெருமானார் தாமே அருளி செய்வராம், சத்ருக்கனாழ்வான் பெருமாளுக்கு நல்லவனானபடி தன்னை அல்லது அறியாதபடியான பரதாழ்வானை அல்லது அறியாதவன் ஆவான். அதாவது சத்ருகனாழ்வான் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்கா, சத்ருகாழ்வான் ராமனுக்கு பணி செய்வதை, எம்பெருமானான சக்கரவர்த்தி திருமகனுக்கு பணி செய்வதை காட்டிலும் சக்கரவர்த்தி திருமகனுக்கு அடியானான பரதனுக்கு பணி செய்வதே தமக்கு தாரகமாக கொண்டவன். பாதம் அவை தொழுவதன்னே. இந்த இடத்துல யாரை சொல்லலாம் அப்படின்னாக்கா, தோளிரண்டிட்டு ஏழும் 3 முடியனைத்தும் தாளிரண்டும் வீழ சரந்துறந்தான் அவன் சக்கரவர்த்தி திருமகன். அவருடைய பாதத்தை யார் தொழுதா அப்படின்னாக்கா, தாளிரண்டும் 6 தொழுவார். அது பரதாழ்வான். அவருடைய தாள்களை பரதாழ்வானானவ தொழுதான். அந்த அடியவர்களுடைய பாதமவி தொழுவர். அது யாரு அப்படின்னாக்கா, சாட்சாத் சத்ருகனாழ்வான். ஆக பாகவத சேஷத்திலே தமது நிலையை இங்கே தெரிவித்தார் பூதத்தாழ்வார். அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, சிறந்த அர்த்த பாசுரத்திலே சொல்ற, சிறந்தார் கிழுதுணையான் செங்கன்மாள் நாமம் மறந்தாரை மானிடமா வையேன். அவர் எப்பேற்பட்டவர்களா இருந்தா கூட சரி, எம்பெருமானை மறந்தவர்கள், அதாவது ஆண்விளையேழன் நடத்தார்க்கு ஆனாதார் அல்லாதார் மானிடவரல்லரென்னு என் மனத்தே வைத்தேனே அப்படின்னு திருவங்கியாழ்வார் அருளி செய்கிறேன். அப்பேற்பட்டதான பாகவத சேஷத்தத்து, அதாவது என்ன வேணும் அப்படின்னாக்கா, அனுகூலியர்கள்லாம் அவர்கள் பக்கம் இருக்க வேண்டும், பிரதிகூலர்கள்லாம் நம்மளை விட்டு விலக்க வேண்டும் அப்படின்னு அருளி செய்தார் நன்னாத வாழவுணர் என்கிற பதிகத்திலே திருமங்கையாழ்வார். அதுவும் இந்த ஆழ்வார் பிறந்ததான திருக்கடல்மல்லை பாசுரமாகவே அமைந்துள்ளது அப்படிங்கிறது இதுக்கு ஒரு தன்னேற்றம். இந்த ஆழ்வார் தாமே அருளி செய்யும் போது என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, மாமல்லை என்கிற கஷேத்திரத்தை, அதாவது திவ்யதேசத்தை அருளி செய்யும் போது தமருள்ளம் மாமல்லை, அடியவர்கள் எப்பொழுதும் சித்திக்கக்கூடியதான மாமல்லை என்கிற திவ்யதேசத்தை அருளி செய்கிறார். இப்படி உணர்ந்தே என்ன பண்றார் அப்படின்னாக்கா, 2 பேருமே பாருவோம், திருக்கடல் மல்லை பாசுரத்தில் அருளி செய்யும் போது புதத்தாழ்வாரும் தமருள்ளம் மாமல்லை அப்படின்னு அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் திருமங்கி ஆழ்வார் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, தலசேனத்துறைவாரை எண்ணாதே இருப்பாரை இறைப்பொழுதும் எண்ணோமே அப்படின்னு அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் அதே மாதிரி அவருடைய தலசேனத்துறைவாரை எப்போ எண்ணலையோ அவளை நான் மனசுல என்னைக்குமே நான் வைத்துக் கொள்ளவே மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, அடியவர் அடியே நிலையும் அடியவர்கள் தம்மடியான் அப்படின்னு சொல்லி தாமே அருளி செய்கிறார் திருமங்கி ஆழ்வார். இதெல்லாம் யாரை முதற்கொண்டு யார் இவருக்கு ஒரு வழிகாட்டியாக அமைந்தது அப்படின்னாக்கா, சாட்சாத் புதத்தாழ்வாரே இந்த தாமே அதிகாரியாக அமைந்துள்ளது. அதற்கு மேற்பட இந்த ஆழ்வார் ஞான தமிழ் புரிந்தனான். அடியனுடைய தலைப்பை இப்பதான் வர சமிக்கணும். ஞான தமிழ் புரிந்தனான். இந்த ஞான தமிழாக இருக்கக்கூடியது என்ன சுவாமி அப்படின்னா, ஞானமே வடிவெடுத்து தமிழ் பிரபந்தத்தை செய்தனான். அதாவது தமிழ் பிரபந்தமானது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, மற்றவர்களை போற்றக்கூடியதான பிரபந்தமாக இல்லை, எம்பெருமான் விஷயமாகவே அமைந்துள்ளது இந்த ஞானத்தமிழ். இந்த ஞானத்தமிழ் அருளி செய்யறதுக்கு எனக்கு யாரு சுவாமி கொடுத்தா, எனக்கு யார் அவ்வளவு தூரம் இது பண்ணா அப்படின்னாக்கா, சாட்சாத் எம்பெருமான் தாமே இந்த புதத்தாழ்வாருக்கு அருளினான். அதாவது பக்திக்ஷ ஞான விஷயா, பக்தியும் ஞானத்தில் ஒரு வகை. அதாவது பக்தி முதிரும் ஞானத்தை அளிக்கும் பிரபந்தத்தை வெளியிட்டனான் அப்படின்னு முதல்ல இந்த ஞானத்தமிழ் அப்படிங்கிறதுக்கு ஒரு வியாக்கியானம். அதற்கு மேற்பட ஞானத்தமிழ் புரிந்தனான் அப்படின்னா, இலக்கணங்களில் தமிழ் இலக்கணங்களில் குறைவேதம் இல்லாமல் இருப்பதோடு மட்டுமல்லாமல் மோட்சத்தையும் தரக்கூடியதான பிரபந்தத்தை செய்தனான். அதாவது சாதாரணமா ஒரு தமிழ் கவிதை ஒன்று எழுதுறோம் அப்படின்னா, அந்த கவிதைகள்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா, ஒரு லைனுக்கு இவ்வளவு பந்திகள் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கணும்னாக்கா, வெண்பாவா இருக்கணும் அப்படின்னாக்கா,
அதாவது இந்த ரெண்டாம் திருவந்தாதி போல வெண்பாவாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா கடைசியா முடியக்கூடியதான வார்த்தை அடுத்த பாசுரத்திலே தொடங்கக்கூடியதான வார்த்தையாக இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் தமிழ்ல பலவிதமான நீதிகள் உண்டு. ஒரு வரிசைக்கு இத்தனை வாக்கியங்கள் தான் இருக்கணும், இத்தனை அழிகள் தான் இருக்கணும், இத்தனை சொற்கள் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நீதிகள்லாம் உண்டு. இந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு எப்படி அந்த நீதிகள்லாம் அமைஞ்சது சுவாமி? இதுக்கு திருவாய்மொழியில முதல் சேப்பதிப்படியிலேயே நமக்கு அற்புதமான விளக்கத்தை அருளி செய்கிறார் சுவாமி நம்பிள்ளை. அதாவது ஆச்சாரிய கிருதத்திலும் அழியம்னவள பெருமாள் நாயனார் இந்த சூத்திரத்திலே நமக்கு காட்டியிருக்கிறார். அதாவது பிரம்மா என்ன பண்றார் அப்படின்னாக்கா, பிரம்மா வால்மீகி மகரிஷியுடைய ஆசிரமத்தை அடைந்து அவருக்கு ஸ்ரீராமாயணம் பிரம்ம ஞானத்தாலே அவர் ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்தார். அப்படி அந்த ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்யும் போது அந்த இலக்கணங்கள் எதுவும் பிழறு இல்லாமல், இந்த சொற்தொடைகள்லாம் பிழறு இல்லாமல் இருந்தது. பிரம்மா கொடுத்த ஞானத்துக்கே அப்பேற்பட்டதான பெருமை என்றால், எம்பெருமான் அவன் கொடுத்தான், மயர்வர மதிநலன் அருளினான், அதான் அஞ்ஞான வாசனைகள் எல்லாம் போகும்படியான பக்திரூபாமயமான ஞானத்தை ஆழ்வாருக்கு அளித்தான். எம்பெருமான் கொடுத்த ஞானத்தை கொண்டு அருளி செய்த பிரபந்தமாயால் இதற்கு பக்தி, அதாவது இந்த தமிழ் இலக்கணங்களில் சொல்லக்கூடியதான உண்டான வரிசைகள் எல்லாம் நன்றாகவே தானாகவே அமைந்தது அப்படின்னு அருளி செய்யணும். அதுக்கப்புறம் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, ஞானத்தமிழ் புரிந்தனான் மிகவும் உற்றவனாக நான் சொன்னேன், காதர் சடகோபன் சொன்ன என்று ஆசையுடையவராய் தம்மை நம்மாழ்வார் குறிக்கொண்டது போலே ஸ்லோக மாகதகா என்று ஸ்ரீராமாயணம் சோகமானது ஸ்லோகமாக வெளிப்பட்டது என்று கூறினா போலே ஞானமானது ஞான தமிழாக வெளிப்பட்டது. அதாவது ஒரு சோகமே ஒரு பிரபந்தமாக அமைந்தது வால்மீகி ராமாயணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது முதல்ல நம்ம இந்த கிராஞ்ச பக்ஷி அடிக்கிறான், பக்ஷியை அடித்த உடனே என்ன ஆகுது அப்படின்னாக்கா, அதுக்கப்புறம் அந்த பக்ஷிக்கு பேடித்தே அப்படின்ற மாதிரி அந்த சோகமாகவே அமைந்தது இந்த ஸ்ரீராமாயணம். அதற்கப்புறம் காதர் சடகோபன், அதாவது ஆசையுடையவராக நம்மாழ்வார் தம்மை அருளி செய்கிறார். காதர் குருகூர் சடகோபன் சொன்னார், என்னுடைய பக்தியானது என்னோடு முடிந்து போகாமல் உலகோர்கள் அனைவருக்கும் பக்தி பிரகாசிக்கும்படி பாசுரம் சொன்னேன். அதாவது ஆழ்வாருடைய பக்தியாக இங்க வந்தது இந்த பிரபந்தம். இந்த பக்தியாக வந்த பிரபந்தத்தை என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அதாவது பொய்யாழ்வார்து ஞானமாக அமைந்தது, இது பக்தியாக அமைந்தது இந்த பதிகமானது. அப்படி அமைந்திருக்கும் போது, அப்படி முன்னாடி சொல்லும்போது தப்பா சொல்லிட்டேன். பொய்யாழ்வார்து ஞானமாக அமைந்தது, ஞான முக்தி பக்தியாக வருகிறது இந்த பிரபந்தம். இந்த பிரபந்தத்துல என்ன காமிக்கிறார் அப்படின்னாக்கா, பக்தி விஷயமாக நமக்கு காமிக்கிறார். அதாவது ஆழ்வார் தமக்கு உண்டான சாட்சாத்காரம் எல்லாருக்கும், இந்த பிரபந்தத்தை கற்றவர்கள் அனைவருக்கும் உண்டாகும்படி இந்த கருத்தில் அருளி செய்தார் அப்படின்னு நாம இதற்கொண்டு அறியலாம். அதற்கு மேற்பட இந்த ஆழ்வாருக்கு என்ன பெயர் அப்படின்னா, பெருந்தமிழன் அப்படின்னு ஒரு ஆச்சரியமாக திருநாமத்தை அருளி செய்கிறார். அதாவது யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும், யானே தவமுடையேன் எம்பெருமான், யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன், பெருந்தமிழன் அல்லேல் பெரிது அப்படின்னு அருளி செய்கிறார் இந்த ஆழ்வார். யானே தவம் செய்தேன், நானே தவம் பண்ணினேன் சுவாமி. எனக்கும் உலகத்தில் இருக்கிறவர்களுக்கும் வேறுபாடு இதுதான், நானே தான் தவம் பண்ணேன். ஏழு பிறப்பும் எப்பொழுதும், எல்லா பிறவிலையும் தவம் பண்ண சுவாமி. எத்தனை பிறவி எடுத்திருக்க நம்மாழ்வார் அருள் செய்கிறே, மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து அடியடைந்துள்ளம் தேறி இருள் இன்பத் திருவெள்ளம் யான் மூழ்கின. எத்தனையோ பிறவில நான் தபஸ் பண்ண சுவாமி. எதுக்காக தபஸ் பண்ண? எப்பொழுதும் அப்படின்னா, எம்பெருமானை அடைவதான கவியை பாடுகிற இந்த லாபத்துக்கு காரணமாக தவத்தை செய்தவன் நானே. இந்த ஆழ்வார் தமக்கு உண்டானது நன்மையானது எப்படி அப்படின்னா, யானே
இருந்தமிழ் நன்மா யானே தவம் செய்தேன். அதாவது பிராட்டி என்ன சொல்ற அப்படின்னாக்கா, அசோகவனத்துல பிரிந்திருக்கிற சமயத்துல யுத்ததுஷ்டியம் புண்ணிய பாவம், இப்படிப்பட்டது புண்ணிய பாவம் என்கிறாள். அதாவது தனக்கு ஏற்பட்ட துன்பத்துக்கு காரணமாக என்னது அப்படின்னாக்கா ராமனுடைய கோபமே என்று அருளி செய்கிறார் பிராட்டி. அதாவது அந்த ராமனுடைய கோபமே இவளுக்கு பாபமாக ஆனது. அதாவது அதே மாதிரி இந்த ஆழ்வார் தமக்கு உண்டான நன்மை, இந்த நன்மைக்கு காரணம் என்ன சுவாமி அப்படின்னாக்கா எம்பெருமானுடைய அருள் அல்லது வேறு இல்லை என்று அருளி செய்கிறார். அதாவது அதற்கு மேற்பட யானே தவமுடையேன், அதற்கு மேற்பட இந்த தபத்தினுடைய பலத்தை பெற்றவனும் யானே. இதற்கு காரணமானது யாரு அப்படின்னாக்கா இதற்கு காரணமும் எம்பெருமான் தான். போந்தேன் புண்ணியனே அப்படின்னு அருளி செய்கிறார் திருவங்கி ஆழ்வார். இதற்கு காரணம் அவன் எனக்கு தலைவனாகையால் இவருடைய தவமும் பலனும் எம்பெருமான். எம்பெருமான் தான் தலைவன்ங்கிறது இவருடைய ஞானத்துல தெரிஞ்சது, இவர் தொண்டங்கிறது தெரியறது. ஆக இவருடைய தவமும் பலனும் யாரு அப்படின்னாக்கா அதுவும் இந்த எம்பெருமானே. எம்பெருமானே தலைவனான பின்பு எனக்கு இழக்க வேண்டியதும் உண்டோ என்கிறார். தலைவனான எம்பெருமான் புண்ணியமே தமக்கும் புண்ணியம், எம்பெருமானே தலைவனான பின்பு எனக்கு இழக்க வேண்டியதும் ஒன்றோ என்கிறார். தவமும் தவத்தினுடைய பயனும் உடையவன் நான் ஒருவனே என்கிறார். அதாவது எம்பெருமான் இவருக்கு தலைவனாட்டான், எம்பெருமானுடைய புண்ணியமே தான் இவருக்கும் புண்ணியமாக அமைந்தது. அதற்கு மேற்பட இழக்க வேண்டியதானது என்ன இருக்கு அப்படின்னாக்கா இழக்க வேண்டியதும் ஒன்றும் கிடையாது. அதாவது அந்த தவமும் தவத்தினுடைய பயனும் யார உடையது அப்படின்னாக்கா இந்த புதத்தாழ்வாரே உடையது. அதற்கு மேற்பட சொல்றார், யானே இருந்தமிழ் நன்மாலை. வேதத்தினுடைய நன்மையை காட்டிலும் இவர் அருளி செய்து இருக்கக்கூடியதான இந்த பிரபந்தம் இருந்தமிழ் நன்மாலை. வேதம் அதை கத்துக்கிறதுக்கு ஒரு நியதியானது உண்டு. முதல் 3 வர்ணத்தார்கள் மட்டுமே கற்றுக்கொள்ளலாம் வேதத்தை. அதிலே முதல் வர்ணத்தார் மட்டுமே மற்றொருவருக்கு பயில்விக்கலாம் அப்படின்ற ஒரு நீதியெல்லாம் உண்டு. ஆனா இந்த ஆழ்வாருடைய பிரபந்தத்தை கற்றுக்கொள்றதுக்கு ஏதாவது நீதி உண்டா அப்படின்னாக்கா இதெல்லாம் எதுவுமே நீதியே கிடையாது சுவாமி. அதனால இவருடைய பிரபந்தமானது இருந்தமிழ் நன்மாலை. யானே தவமுடையேன், யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன். நானே தவம் பண்ண சுவாமி. அந்த தவத்தின் பயனாக இருக்கக்கூடியதான இலக்கண இயக்கங்களிலே குறிப்பிட்டிருக்கும் பெருமையை உடையதும் எல்லாருமே கத்தக்கூடியதான மிக உயர்ந்த சொற்களை உடையக்கூடியதான உயர்ந்த தமிழிலே மாலையை சேர்த்தி அதை யாருக்கு சொன்னேன் அப்படின்னாக்கா தேவருடைய திருவடிகளுக்கு சொல்லப்பெற்றவன். அதாவது இவரே தவம் பண்ணார். இந்த தவத்தின் முடிவாக என்ன கிடைச்சது அப்படின்னாக்கா இவருக்கு மிகவும் அழகாக இருக்கக்கூடியதான இந்த பிரபந்தமானது எம்பெருமானுடைய அருளாலே கிடைக்க பெற்றது. அந்த பிரபந்தத்தை என்ன பண்ணார் அப்படின்னா அதுவும் எம்பெருமானுடைய இணையடிக்கையை இந்த ஆழ்வாரானவர் சொன்னார். அதுக்கு மேற்பட சொல்றார் பெருந்தமிழன். இந்த காலத்துல ஒருத்தர் சொல்றாளே தமிழன். எங்க ஆழ்வார் பூதத்தாழ்வார் முன்னாடியே சொல்லிட்டாரு பெருந்தமிழன். அதாவது இந்த திராவிட சாஸ்திரத்திலே, அதாவது இந்த தமிழ் சாஸ்திரத்திலே இருக்கக்கூடியதான என்ன சொல்றாரு அப்படின்னாக்க இந்த சாஸ்திரத்துல எவ்வளவு மூழ்கினவர்கள் யாரும் கிடையாது, எனக்கு ஒப்பு அல்லர் யாருமே இல்லை. அதுக்கு பேர் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா பெரிது நல்லேன். நான் பெரிதும் நல்லேன் என்று கூறுவது அகங்காரத்தால் அல்ல. பெரிது நல்லேன் என்ன மாதிரி யாரும் கிடையாது சுவாமி அப்படின்னாக்கா இதெல்லாம் எம்பெருமானுடைய அருளாலே பெற்றதாலே சாத்விக அகங்காரம் என்று நாம் அருளி செய்கிறான். ஆழ்வார் தாமே அருளி செய்கிறாரே,
என்னையாக்கியே தப்புதல் எண்ணி என்னாகிய தப்புதல் எண்ணி தனக்கவிதான் சொல்லி. அதாவது எம்பெருமான் இவரை கொண்டு இதை பாடுவிச்சானே, அதனால இவருக்கு என்ன அகங்காரமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னாக்கா சாத்விக அகங்காரமானது ஏற்பட்டு இருக்கிறது. ஒரு சமயம் இந்த இடத்துல ஒரு சின்ன சரித்திரமானது நமக்கு தெரிய பெறுகிறது. ஒரு சமயம் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எம்பார் அவருடைய திருவடி மடத்தில் உட்கார்ந்து கொண்டு பற்பலரிடம் விஷயங்கள் சொன்னார். அப்போ ஒரு சில பேர் தான் என்ன பண்றா அப்படின்னாக்கா எம்பராரை புகழ்ந்து சொல்கிறார்கள். அதுவும் எம்பார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எம்பாரை போல யாருமே கிடையாது, எம்பார் ரொம்ப மாதிரி யாரும் கிடையாது சுவாமி, எவ்வளோ பிரமாதமாக இந்த அர்த்தங்களை எல்லாம் சொல்றார், எவ்வளோ அர்த்தங்களை எல்லாம் தேவர் மற்றவர்களுக்கெல்லாம் அருள் செய்கிறார் அப்படின்னு சொல்லி ரொம்ப புகழ்ந்து பேசுறார். அப்போ எம்பார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, எல்லாமே ஒக்கும் ஆமா ஆமா கரெக்டு தான் அப்படின்றார். அப்போ எம்பெருமானார் இவரை பார்த்து கேட்கிறாராம், எம்பாரே இப்படி சொல்லலாமா? மற்றவர்கள்லாம் நம்ம பற்றி பெருமையாக பேசும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அடியேன் சொல்லி நம்ம தாழ்த்தி கொண்டு இருக்க வேண்டுமே தவிர இப்படி ஒக்குன்னு சொல்லலாமா அப்படின்னா, எம்பார் அந்த இடத்துல தெரிவித்த வார்த்தை என்ன அப்படின்னாக்கா, இதெல்லாம் எனக்கு தன்னிடையாக வந்தது, அப்படிலாம் கிடையவே கிடையாது, எல்லாமே உம்முடைய சம்பந்தத்தாலே நமக்கு ஏற்பட்டது. உடனே எம்பெருமானார் என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, எம்பாரே எனக்கு அந்த ஞானமானது ஏற்படலையே அப்படின்னு சொல்லி அவரை வாரி அணைத்து கொண்டார். எம்பாரை வாரி அணைத்து கொண்டார் எம்பெருமானார் என்று நமது குரு பரம்பரா பிரபாவத்திலே வைபவங்கள்லாம் சொல்லப்படுறது. அப்போ சாத்விக அகங்காரமானது ஒரு ஸ்ரீவைஷ்ணவனுக்கு நிச்சயமாக ஏற்படலாம். அதாவது தன்னாலே எந்த காரியமும் நிலை பெறவில்லை, எம்பெருமானுடைய அருளாலே ஆச்சாரியனுடைய அருளாலே நமக்கு இந்த காரியங்கள் எல்லாம் சித்திக்கப்படுகிறது, எல்லா பெருமையும் நமக்கு சேர்கிறது என்று சாத்விக அகங்காரம் நிச்சயமாக கொள்ளலாம் என்று ஆழ்வாரே நமக்கு இங்கே காட்டுகிறார். நல்லேன் அதற்கு மேற்பட என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, என் பிரபந்தம் இலக்கணத்தில் குறைவிட்டிருப்பது அவர்களை காட்டிலும் எனக்குண்டானது தனிச்சிறப்பாகும். யாருக்கு சிறப்பு சுவாமி? என்னுடைய பிரபந்தமானது என்ன அப்படின்னாக்கா இலக்கணமடியாக அமைந்துள்ளது, அதெல்லாம் இலக்கணத்துல எந்த குறைவுமே இல்லாம இருக்கு, அதை யாரை காட்டிலும் சிறப்பு அப்படின்னாக்கா எம்பெருமானை அனுபவிக்கிற நித்தியமுத்தர்களும் ஒரு கிரமம் இல்லாமல் துதிப்பார்கள். நானும் அப்படியே ஒரு கிரமம் இல்லாமல் கூறினேன். நித்தியமுத்தர்கள்லாம் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சதாபசந்தி அப்படின்னு சொல்லி அவ மேலர்கள்லாம் அங்க இருக்கிறவா ஏதட் சாமகாயம் நாஸ்தே, அதாவது சாமகானத்தை எல்லாம் பாடுகிறார்கள் அப்படின்னு பிருகுவள்ளியில நமக்கு தெரிகிறது. அவர்கள்லாம் பாடுவது போல இல்லாம அவனை துதிக்க பெறாத அவர்கள்லாம் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவ அப்படிலாம் பாடுறா, அப்படிலாம் பாடும்போது கூட இந்த ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, நான் தமிழ்ல துதிக்கிறேன், அதுவும் எங்கேன்னு துதிக்கிறேன் தெரியுமா அப்படின்னாக்கா, அங்க இருக்க பரமபதத்துல இருக்கக்கூடியவர்கள்லாம் அங்க சத்துவமே நிறைந்துள்ளது அந்த லோகம். நான் எந்த இடத்துல இருந்து துதிக்கிறேன் தெரியுமா, ரஜஸ்தமஸ்தெல்லாம் உள்ள இந்த லோகத்திலேருந்தே நான் துதிக்கிறேன். அங்க பாட்டு பாடாம இருந்தாதான் பெரிய விஷயம். பரமபதத்துல எல்லாருமே எம்பெருமானை பத்தி இந்த சாமகானங்கள்லாம் பாடுவா, இங்க எம்பெருமானை பாடுறதே பெரிய விஷயம். இந்த பாடுறத இந்த உலகத்துல இருக்கக்கூடியதான இந்த வெளியுறவுகள் உள்ளுறவுகள் மற்றும் இருக்கக்கூடியதான இந்த ரஜஸ்தமஸ் போன்ற குணங்கள்லாம் தோன்றாம நான் சத்துவகுணம் தலையெடுத்து உன்னை பாடுகிறேன் அப்படின்னாக்கா, அதுவும் உன்னுடைய அருளாலே பாடுகிறேன். அதற்கு மேற்பட என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, அடியினுடைய பிதாமகர் ரொம்ப அழகாக இந்த விஷயத்தை சொல்லுவார். திருவேங்கடமுடியான் பார்த்தாராம், சரி சுவாமி உங்க பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லி ஒரு கவி பாடுமே, பெருந்தமிழன் அப்படின்னு சொல்லி உங்க சொல்றீர், ஒரு கவி நீ பாடும், அப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றான். உடனே பாடினாராம், பெருகு மதவேழம் மாப்பிடிக்கு முன்னின்னு இருக நிலமூங்கில் வாங்கி அருகிருந்த தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான் கலந்த வண்ணன் வரை. இதே பாசுரத்தை நமக்கு திருவங்கியாழ்வார் எங்க காமிக்கிறார் அப்படின்னாக்க, வரசமா களிர் இளவெதிர் வளமுலை அலமிகு தேன் தோய்த்து பிரசவாளிதன் இளம்பிடி கருள் செய்யும் பிரிதிசன் நடனெஞ்சே. ஒரே பாசுரத்தை நமக்கு அங்கேயும் காமிக்கிறார் இங்கேயும் காமிக்கிறார். அதாவது
இந்த ஆழ்வார்கள் முதல் 3 ஆழ்வார்களுக்கும் என்ன ஒரு பெருமை உண்டு அப்படின்னா, இந்த ஆழ்வார்கள்லாம் எத்தனையோ திவ்யதேசத்து பாடினா கூட இவர்கள்லாம் 3 பேரும் திருவேங்கடமுடையானுடைய பக்ஷபாதி. பொய்கை ஆழ்வார் அவரும் பக்ஷபாதி, திருவேங்கடமுடையானர் பக்ஷபாதி. இந்த ஆழ்வார் பெருகு மதவேடம் சொன்ன உடனே யாருடைய கவியை பாடுவதற்கு சித்தமாக இருக்கிறார் அப்படின்னா, எப்படி இந்த வால்மீகி கவியை பாட சொன்ன உடனே எம்பெருமான் ராமனை பத்தி கவி பாடினாரோ அதே மாதிரி இவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா திருமலையை பத்தி கவி பாட ஆரம்பிச்சிட்டார். சுவாமி பெருந்தமிழன் தானே சொன்ன, அதுக்கு திருமலையை பத்தி பாடணுமா அப்படின்னாக்கா பக்ஷபாதி, திருமலையுடைய பக்ஷபாதி இவர்கள். அதே மாதிரி அவதாரங்களிலே காட்டும் போது யாருடைய பக்ஷபாதி அப்படின்னாக்கா இந்த 3 ஆழ்வார்களும் திருவிக்கிரம அவதாரத்தின் பக்ஷபாதி. எந்த அவதாரத்தை சொன்னா கூட இவர்கள்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா கடைசியில் அந்த திருவிக்கிரம அவதாரத்தை தான் சொல்லுவா. உதாரணத்துக்கு இந்த ஆழ்வாருடைய பாசுரமே அமைந்துள்ளது. அன்னது கண்ட அஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி இன்னும் முழகந்த இந்நீர் மக்கி அன்னு வரன்முறையால் நீ அளந்த மாகடல் சூழ் ஞானம் பெருமுறையால் ஏதுமோ பேர்த்து. பூதனையானவள் என்ன பண்றா அப்படின்னாக்கா பெரிய முளை கொண்டு அந்த முளையெல்லாம் விஷயத்தை தடவி கொண்டு அவள் வருகிறாள். இந்த பூதனை அந்த பூதனையுடைய பாலை என்ன ரொம்ப ருசிச்சு சாப்பிட்றான். பாலே வராமல் இருந்தா கூட அந்த பாலை உண்டாக்கி அந்த பாலை ருசிச்சு சாப்பிட்றான் இந்த கண்ணன். சின்ன குழந்தை சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த பாலை குடிக்க அவருடைய உயிரையும் குடித்தான் இந்த கண்ணன். அவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா அதற்கு மேற்பட என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அங்க போய் அங்க விழுந்த உடனே யசோதையானவள் ரொம்ப அஞ்சுகிறாள். அந்த யசோதை அஞ்சி அவள் என்ன பண்றா அப்படின்னா கண்ணனை வாரி அணைத்து கொண்டு தன்னுடைய குழந்தை பயப்படுமே அப்படின்னு சொல்லி அந்த முளைப்பாலே அந்த கண்ணனுக்கு குடிக்கிறாள். அப்ப சொல்லும்போது கூட இந்த ஆழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா அன்னது கண்டஞ்சாத ஆட்சி உனக்கு இறங்கி இன்னும் முழகந்த இந்நீர் மைக்கி அன்று வரன்முறையால் நீ கலந்த மாகடல் சூழ் ஞானம் பெருமுறையால் எதுமோ பேர்த்து அப்படின்ற. அதாவது இந்த ஆட்சி உனக்கு பயந்து இந்த பாலை கொடுத்தாலே இது எப்பேற்பட்ட விஷயம் தெரியுமா? எதை காட்டிலும் உயர்த்தியானது விஷயம் அப்படின்னா நீ திருவிக்கிரமாவதாரம் எடுத்தியே அதை காட்டிலும் இந்த ஆட்சி உனக்கு இறங்கி உனக்கு பால் கொடுத்தாலே இந்த விஷயம்தான் ரொம்ப உச்சிதமே தவிர நீ திருவிக்கிரமாவதாரம் எடுத்தது கூட கொஞ்சம் இதுதான் அப்படின்றார். அதுக்கப்புறம் இந்த திருவிக்கிரமாவதாரத்தை எங்க சொல்றாரு அப்படின்னாக்கா நான் கொண்டு, அதாவது அந்த அடுத்த பாசுரமே வருது. தோழி 2 8 முன்னும் முடியனைத்தும் தாளி 2 வீடு சரந்துரந்தான் தாளி 2 மார்தொழுவார் பாதம் அவை தொழுவதன்னே என் சீர்கெழுதோல் செய்யும் சிறப்பு அப்படின்னு சொல்லி அனுகூலரை பத்தி சொல்றார். பிரதிகூலரை பத்தி சொல்லும்போது சிறந்தார் கழுதுணையா செங்கன்மாள் நாமம் மறந்தாரை மானிடமா வையேன் அறந்தாங்கும் மாதவனே என்னும் மனம் படைத்து மத்தவன் பேர் ஒதுவதே நாவினால் உள்ளு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கூட தெரிவிக்கும் போது என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இந்த ஆழ்வார் அதுக்கப்புறம் இங்க பாதமவை தொழுவதன்னே என் சீர்கெழுதோல் செய்யும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றார். அதுக்கப்புறம் இப்படி இருக்கக்கூடியதான இவர் சொல்லும் போது கூட ஆசிரியர் பத்தி சொல்லும் போது கூட என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா இவர் திருவிக்கிரமாவதாரத்தை நிச்சயமாக இவர்கள் சொல்லாமல் இருப்பதே கிடையாது. ஏதாவது ஒரு உதாரணம் காமிக்கணும் அப்படின்னா கூட இவர் திருவிக்கிரமாவதாரத்தை இட்டு உதாரணமாக நமக்கு காமிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இது கொண்டு தெரிகிறது. இந்த பெருகு மதவேழம் என்ன பண்றது அப்படின்னாக்கா ஒரு பெரிய ஆண் யானை அதற்கு மதமானது பெருகிறது. ஆண் யானைக்கு எப்படி பெருகும் அப்படின்னாக்கா மதம் அந்த 3 இடங்கள்ல சுரக்கும். அந்த 3 இடங்களுக்குள்ள இல்லாம பெரிய ஆண் யானையாக இருக்கிறது. மும்பத புனல் சோர அப்படின்னு பெரியாழ்வார் திருமொழியில நமக்கு பெரியாழ்வார் தெரிவிக்கிறார். அது நேதி இல்லாம இந்த வெள்ளம், ஒரு காவேரியில வெள்ளம் வந்தா எப்படி அந்த வெள்ளமானது சஞ்சரிக்குமோ அப்படி இந்த ஆண் யானைக்கு மதமானது சஞ்சரிக்கிறது. அப்போ அந்த மதமானது வந்தா என்ன பண்ணா அப்படின்னாக்கா எதிர்க்க சிங்கம் வந்தா கூட இந்த யானையானது பயப்படாத அந்த சிங்கமே தலை தெரித்து ஓடும். அப்படியாக இந்த மதமானது இருக்கிறது. அந்த மதமானது வந்தா என்ன ஆகும் அப்படின்னா எதற்கு பெண் யானை ஒன்று நிற்கிறது. அதாவது வேழம் பெருகு மத வேழம். வேழம் அப்படின்னாக்கா ஆண் யானை, மாப்பிடி அப்படின்னா பெண் யானை. இந்த பெண் யானைக்கு முன்னாடி நிற்கும். இந்த பெண் யானைக்கு என்ன பெருமை அப்படின்னா எப்பேற்பட்ட மதம் பிடித்த யானையா இருந்தா கூட இந்த பெண் யானது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ரொம்ப சுலபமாக கை கொள்ளும். அதாவது
இந்த ஆண் யானையை பல நாள் பட்டி போட்டு தன்னிடையே கிடக்க செய்யுமா இந்த பெண் யானை. அப்போ என்ன பண்றது அப்படின்னா, அது ஆணையிடுமா. அப்பேற்பட்ட ஆண் யானையுமே ஆணையிடக்கூடியதான பெண் யானை. அதாவது இந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, அந்த பூர்வ நெறி இருக்குமா. அதாவது எம்பெருமானுடைய முகம் பார்த்தே நாம் கைங்கரியங்கள்லாம் செய்கிறோமே, ஆச்சாரியருடைய முகம் பார்த்தே நாம் கைங்கரியங்கள்லாம் செய்கிறோமே, அப்படி என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, இந்த பெண் யானையானது, அந்த பெண் யானை இப்படி புருவத்தை தூக்குமா. அதை பார்த்தோன்னே ஆண் யானையானது இந்த காரியங்கள் செய்யும். எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல எம்பெருமான் எல்லாரையுமே நியமிப்பவன், எல்லாரையுமே அவன் கைகொள்பவன். அவன் என்ன பண்றான் அப்படின்னாக்கா, பாண்டவர்களுக்கு அடியாளானாக போன பிற்பாடு இந்த பாண்டவர்கள் என்ன செய்கிறாரோ அதற்கு ஏற்ற மாதிரி நடந்து கொண்டான் எம்பெருமான். அவனுடைய முகத்துக்கு ஏற்ப நடந்து கொண்டான் எம்பெருமான். அப்படி இருக்கிறதா இந்த பெண் யானைக்கு பயந்த ஆண் யானை. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்துக்கும் பயப்படாமல் இருப்பதற்கு பிராட்டியே காரணம். அவருடைய சுவாதந்திரியம் நமக்கு பாவங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதற்கு காரணமாக ஆகிறது. அப்படி அவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் பிராட்டியின் புருஷகாரமே காரணம் அப்படின்னு அருளி செய்கிறார் இந்த இடத்துல. அதாவது தம்முடைய சுவாதந்திரியத்துக்கும் எம்பெருமானுடைய சுவாதந்திரத்துக்கும் பயப்படாமல் இருப்பதற்கு பிராட்டியே காரணம். அதாவது எம்பெருமானுடைய சுவாதந்திரியம், அதாவது இந்த ஆண் யானை இங்கு இருக்கக்கூடியதான சுவாதந்திரியமாக எம்பெருமான். அவனுடைய சுவாதந்திரியத்துக்கு பயப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, பிராட்டி அங்கே இருப்பதே காரணமாக இருக்கிறது. அதாவது அவனுடைய சுவாதந்திரியமே நம்முடைய பாவங்களை மன்னித்து கொள்வதற்கு காரணமாக ஆகிறது. அப்படி அவன் நம்மை ஏற்றுக்கொள்வதற்கும் பிராட்டியின் புருஷகாரமே காரணம். இந்த இடத்துல ஒரு ராமாயண ஸ்லோகமாக அருளி செய்கிறார். தந்துஷ்டுவா சத்துகந்தாரம் மகர்ஷீனாம் சுகாவனம் பகுவவிஷ்டா வேதேகி பர்த்தாகம் பரிசைத்ததே. அதாவது எதிரிகள் எல்லாம் அழித்த உடனே இந்த முனிவர்களுக்கெல்லாம் சுகம் அழிப்பவர்களாக எம்பெருமான் ஆனான். கரதூஷணாதிகள்லாம் அழித்தான். அந்த அழித்த உடனே என்ன பண்ணான் அப்படின்னாக்கா, கணவனான ராமனை, சக்கரவர்த்தி திருமகனை சீதை ஆனவள் அணைத்து கொண்டாள் அப்படின்னு தெரிகிறது. அது போலவே இங்க என்ன ஆகுது அப்படின்னாக்கா, இருகன் இளமூங்கில் வாங்கி, அப்படி இருக்கா இந்த பெண் யானை. சீதை போலவே இந்த பெண் யானையானது இருக்கிறது. இந்த ஏதாவது செஞ்சு இதை தன் வழிக்கு கொண்டு வரணுமே, அதுக்காக என்ன பண்றது, இந்த யானையானது என்ன பண்றது அப்படின்னாக்கா, அதாவது திருவேங்கட அளவு உயர்ந்து இருக்குமா பெரிய மூங்கில், மலையளவு உயர்ந்து இருக்குமா. அந்த மலையளவு இருந்தா கூட அதுக்கு 2 கண்ணு தான் இருக்கும். அதுவும் எப்படி இருக்கு அப்படின்னாக்கா, இள மூங்கில் வாங்கி, ரொம்ப இலசாக இருக்கக்கூடியதான மூங்கில் எல்லாம் வாங்கி இவர் என்ன பண்றது அப்படின்னா, அதை பத்தி கொண்டு அங்க திருவேங்கடமலையில எப்பொழுதும் எம்பெருமானுடைய திருமஞ்சனத்துக்கு எப்படி எல்லா சமயமும் எல்லாமே தயாராக இருக்குமோ, அப்படி அங்கே திருவேங்கடமலையில இந்த யானை கூட தயாராக இருக்கிறதா குகையில இருக்கக்கூடியதான தேன்கூடியில இருக்கக்கூடியதான தேன்கள். அந்த இளமூங்கில்ல அந்த தேனை தோய்த்து அந்த பெண் யானைக்கு முன்னாடி நீட்டுறது, அருகிருந்த தேன் கலந்து நீட்டும். அப்ப என்ன பண்றது அப்படின்னா, இந்த பெண் யானைய முன்னே இந்த ஆண் யானை இந்த தேன் கலந்த மூங்கில் எடுத்து காமிக்கிறது. அப்ப மூஞ்சி முன்னாடி அந்த பெண் யானை முகத்துக்கு முன்னாடி காமிச்சா கூட இந்த பெண் யானை என்ன பண்றது அப்படின்னாக்கா, இப்படி மூஞ்சியை திருப்பிக்கிறதா. அப்படி இருந்தா கூட இந்த ஆண் யானை என்ன பண்றது, விடாமல் அது முன்னாடியே அந்த மூங்கில இட்டு கொண்டேதான் இருக்கு. அதை திருப்பி மறுபடியும் எடுத்துக்கொள்ளவே இல்லை. அப்போ என்ன சொல்றது அப்படின்னாக்கா, அந்த பெண் யானை அந்த ஆண் யானையை போய் சொல்றதான், உனக்கு வேண்டியவர்களுக்கு கொண்டு போய் விடு என்று பெண் யானையானது அலட்சியமாக நிற்கும். இப்ப மட்டும் வரிய, உனக்கு யார் வேணுமோ அவ இடத்துல போய் எடுத்துட்டு போய் கொடு அப்படிங்கிறது இந்த ஆண் யானை. இதே விஷயத்தை பெரியாழ்வார் தாமே திருமாலிருஞ்சோலை பதிகத்திலே அருளி செய்கிறார். அதற்கு மேற்பட என்ன சொல்றது அப்படின்னாக்கா, இப்படிப்பட்ட அது அப்போதும் ஆண் யானை இருந்து பெண் யானை கொள்ளும்படி கொடுக்கும். அதாவது ஆண் யானையானது இருந்து பெண் யானை என்ன பண்றது அப்படின்னாக்கா, கொள்ளும்படி கொடுக்கும். அதாவது ராமன் சீதைக்கு கொடுத்தது போலே
எடுத்துக்கொள்ளும். அப்போ ஆண் யானை என்ன பண்றது அப்படின்னாக்கா கொஞ்சம் தன்னை தாழ்த்தி கொண்டு அந்த பெண் யானைக்கு இந்த மூங்கிலை கொடுக்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்கா எம்பெருமான் சீதைக்கு கொடுத்தா போலே இப்படிப்பட்ட திருமலை என்று இயற்கை காட்சிகளோட அருளி செய்கிறார் வான் கலந்த வண்ணன் வரை. அதாவது எம்பெருமான் எப்படி இருக்கான் அப்படின்னாக்கா திருமலையில மேகத்தின் நிறமுடையவனாக எம்பெருமான் இருக்கிறான். மேகத்தினுடைய நிறத்துக்கும் எம்பெருமானுடைய வடிவுக்கும் வேறுபாடு சொல்ல முடியாதபடி எம்பெருமான் இங்கே இருக்கிறான். வான் கலந்த வண்ணன் வரை திருவேங்கடம் கண்டீர் என்பது இங்கு அன்வயம். எம்பெருமானார் ஒரு சமயம் திருமலைக்கு எழுந்தருளினார். இந்த அனங்கராச்சார் சுவாமி காஞ்சி வித்யாதேவேங்கரம் அனங்கராச்சார் சுவாமி ரொம்ப விஷயமாக தெரிவிப்பாராம். என்ன அப்படின்னாக்கா எம்பெருமானார் பெருகு மத வேளும். எம்பெருமானாரை பற்றி சொல்லும்போது என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா பந்தருமாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய்மதமாய் விந்திட எங்களின் அமானுசமுடி வேளும். அதே போல எம்பெருமானார் எப்படி இருக்கார் அந்த இடத்துல அப்படின்னாக்கா யானை போல எம்பெருமானார் அங்கே இருக்கார். மாப்பிடிக்கு முன்னின்னு பேழைகள், அதாவது பெண்கள், அதாவது ஆச்சாரியனுக்கு நாம் அனைவரும் ஸ்திரீகள் போல, அந்த சிஷியர்கள்லாம் நமக்கு ஸ்திரீகள் போல அடியவர்களுக்காக முன்னாடி நின்று கொண்டு அங்கே என்ன பண்ணார் அப்படின்னாக்கா அவர் அடியவர்களுக்கு முன்னின்று இருகன் இளமூங்கில் வாங்கி, அதாவது இளமூங்கில்கள் அப்படின்னு சொன்னாக்க இந்த இடத்துல 2 மூங்கில்கள், துவயத்துக்கு 2 வாக்கியங்கள். அந்த 2 வாக்கியத்தையும் என்ன பண்றார் அப்படின்னாக்கா துவயத்துல அந்த 2 வாக்கியத்தை எழுத்தார். அருகிருந்து தேன் கலந்து நீட்டும், அதாவது நமக்கு முன்னாடி இருக்கக்கூடியதான எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்கள் எல்லாமே அருளி செய்கிறாரே, அதற்கு திருமந்திரத்தை சொல்லி துவயத்துக்கு பின்னே திகழ்வதான கீதாமிர்தம் என்று கூறப்படுவதான சர்மஸ்லோகத்தையும் சேர்த்து உபன்யசித்து அருளின இடம். அதாவது துவயத்தினுடைய விவரணத்தை எல்லாம் எங்கே அருளி செய்தார் அப்படின்னாக்கா திருவேங்கடமுடியான் முன்னாடி அருளி செய்தார். கீதாமிர்தம் என்னும் கூடக்கூடியதான சர்மஸ்லோகத்தையும் உபன்யசித்தருளும் இடமானது திருமலை. வான் கலந்த வண்ணன் வரை திருவேங்கட மலையாகும். அதாவது எம்பெருமானார் ஒரு சமயம் திருவேங்கட யாத்திரை செய்திருக்கும் போது அங்கிருந்தவர்கள்லாம் சுவாமி தேவர் ஏதாவது ஒரு 2 வார்த்தை சொல்லணும் இந்த இடத்துல அப்படின்னா அதுதான் முதல்ல நம்ம சம்பிரதாயத்தில் உபன்யாசமாக அமைந்தது. இதுதான் வேதாந்த சங்கிரகம் என்று அருளி செய்வார்கள் நமது பெரியோர்கள். அதில் எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா எம்பெருமானார் தாமே இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்து தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகத்தையும் ஒன்றும் இந்த வேதத்தினுடைய ஸ்ருதியோடைய காட்டக்கூடியதானது எங்க அப்படின்னாக்கா இந்த திருவேங்கடம் என்று அருளி செய்கிறார். இப்படி பல பாசுரத்தாலே என்ன சொல்றார் அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் உபாய சூன்யை கூட எம்பெருமானார் இந்த புதத்தாழ்வார் நமக்கு அருளி செய்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா எம்பெருமான அருள் செய்யும் பொழுது நாம விளக்காமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்முடைய பாசுரத்தாலே காமிக்கிறார். தனக்கடிமைப்பட்டது தானறியானேலும் மனத்திடர வைப்பதாம் மாலை மனத்திடரை ஏரியாம் வண்ணம் இயத்து விதுவல்லால் மாறியார் பெய்கிப்பார் மத்து. அதாவது அவன் அருளை விறகிறதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா நம்முடைய மனசை பாங்காக வைத்து கொள்ள வேண்டும் என்று அருளி செய்கிறார். இப்படியே பல பெருமைகள் உடையதான பூதத்தாழ்வார். இந்த ஆழ்வார் தான் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னாக்கா இந்த ஆழ்வார் தான் கோவில் திருமலை பெருமாள கோவில் என்று 3 திவ்தேசங்களையுமே தம்முடைய 2ஆம் திருவந்தாதிலே அருளி செய்கிறார். முதல்ல இவரை திருவேங்கடமுடியானுடைய அனுபவத்தை நாம் அனுபவித்தோம். அதற்கப்புறம் இதற்கு என்ன சொல்றார் அப்படின்னாக்கா திறம்பி திரியறிந்தேன் தென்னரங்கத்தெந்தை திறம்பாவழி சொன்னார்களால் திறம்பார் செழுநகரை நீக்கி தான் செல்வதன் முன் வானோர் கடிநகர வாசற்கதவு. அதாவது திருவரங்கத்துல எழுந்திருக்கக்கூடியதான எம்பெருமான தப்பி போகாத வழியில் சென்றவர்களுக்கு தவிர என்ன, அதாவது சர்மஸ்லோகத்தை அருளி செய்த எம்பெருமான் இங்கே திகழ கிடக்க அவனிடத்திலே போகாதவர்கள் அவருடைய இடத்துல போக முடியாதவர்கள்லாம் எங்க போய் அடையறா அப்படின்னாக்கா நரகத்துக்கு போய் அடையறா அப்படிங்கிறது தம்முடைய பாசுரத்திலே தெரிவிக்கிறார் பூதத்தாழ்வார். அதற்கு மேற்பட தேவப்பெருமாளை அருள் செய்யும் போது கூட எண்ணெஞ்சமேயான் என் சென்னியான் தானவனை மண்ணெஞ்சம் கீண்ட மணிவண்ணன் முன்னம் செய் ஊழியான் ஒழிவையத்தான் உலகைத்து மாடியான் அத்தியூரான்
அத்தியூரான் பிள்ளையூர்வான் அணிமணியின் துத்திசேர் அகத்தின் மேல் துயில்வான் முத்தி மறையாவான் மாகடல் நஞ்சுண்டான் தமக்கும் இறையாவான் எங்கள் பிரான் அப்படின்னு நமக்கு காமிக்கிறார். அதனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, முதல்ல தேவப்பெருமாளை மங்களாசாசனம் செய்தவர் இந்த பூதத்தாழ்வார் தான். மற்ற ஆழ்வார்கள்லாம் அவர்களிடத்துல மறைச்சி சொன்னா கூட பல ஆழ்வார்கள் பிரமாணமாக காட்டக்கூடியதானது இந்த 2 மங்களாசாசன பாசுரங்களே அமைந்துள்ளது. தேவப்பெருமானுக்கு இந்த 2 பாசுரங்கள் தான் மங்களாசாசன பரமாக பாசுரங்கள் இந்த பூதத்தாழ்வாரை அருளி செய்தது என்று அமைந்துள்ளது. அதற்கு மேற்பட கடைசியில முடிக்கும் போது கூட இந்த ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, மாலே நெடியோனே கண்ணனே விண்ணவர்க்கு மேலா வியந்துழாய் கண்ணியனே மேலால் விளவின்காய் கண்ணினால் வீழ்த்தவனே எந்த நலவண்ணால் யானுடைய அன்பு அப்படின்னு தாமே அருளி செய்கிறார். அதாவது இது எப்பேற்பட்டதான அன்பு எம்பெருமானிடத்துல உண்டு அப்படின்னா, திருவடி அருளி செய்தா போலே ஸ்நேகோன பரமோராஜன்னு துவை நித்தியம் பிரதிஷ்டிதா பக்திச்சனீதா வீரா பாவோ நாண்யத்திர கட்சதி. அதாவது பிராட்டி திருவடி இடத்துல வைகுண்டத்துல எம்பெருமான் தன்னுடைய சோதிக்கே இல்லை, அனைவரையும் அழித்து கொண்டு போறான். அந்த சராசரங்களை வைகுந்த தேர்த்தி அப்படின்னு குலசேகராழ்வார் அருளி செய்தா போலே அருளி செய்கிறார். ஆனா இந்த திருவடி மட்டும் என்ன சொல்றார் அப்படின்னாக்கா, என்னுடைய அன்பு எப்பேற்பட்டது அப்படின்னாக்கா, நீ இருக்கக்கூடியதான இடங்கள்ல இங்க உன்னிடத்தில் எனக்கு மிகவும் சிறந்த அன்பானது எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது, பக்தியும் நிலையமாக நினைத்திருக்கிறது, என் நினைவு மற்றொரு இடத்திலே செல்வதில்லை. அதே மாதிரி இவரும் எம்பெருமானிடத்துல கொண்டதான அன்பானது எப்பேற்பட்டது அப்படின்னா, வேறு ஒருவரிடத்திலே இவருக்கு செல்லவில்லை, அன்பை சுருக்க முடியவில்லை. யாரால ஏற்பட்டது இந்த அன்பு அப்படின்னாக்கா, அவன் காட்டினான். அந்த அன்பை கொண்டு என்ன பண்றார் அப்படின்னாக்கா, எம்பெருமானுக்கு தொண்டு செய்கிறார். ஆக அன்பே தகலியா என்று முதல்ல அருளி செய்தார். கடைசியில முடிக்கும் போது கூட என்ன அருளி செய்கிறார் அப்படின்னாக்கா, எந்த நலவண்ணால் யானுடைய அன்பு என்று காட்ட முடிக்கிறார். அதாவது அன்பு அளவற்று விட்டால் அடுத்த நிலை நேரே கண்ணால் காண்பது. அதாவது அன்பானது நிலை பெற்று விட்டால் அடுத்த நிலையானது நேரே காண்பது. நேரே காண்பது எங்கே அப்படின்னாக்கா அடுத்த பாசுரமாக அமைந்துள்ளது. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் என்று பாசுரமானது தீயாழ்வார் மூலமாகவே அமைந்துள்ளது என்பதை முன்னமே அனுபவித்தோம். அதாவது இந்த ஆழ்வார்கள்லாம் எப்பேற்பட்டவர்கள் அப்படின்னாக்கா, ஒரே கண்டத்தை உடையவர்கள், ஆனால் வேறு வேறு தலைகளை உடையவர்கள். அதாவது ஒரே கண்டத்தால் ஒரே சொல்லாகவே அமைந்துள்ளது. எப்படி வியாக்கரணமானது இருவர் எழுதியிருந்தாலும், அதாவது வியாக்கரணம் சொல்லும்போது அந்த சாஸ்திரத்தை ஒருத்தர் ஒரே சாஸ்திரமாக தான் சொல்கிறாமோ, அதே போலவே இந்த முதல் 3 திருவந்தாதிகளும் ஒரே வேறே அருளி செய்தவராக, ஒரே கழுத்தை உடையவர்களான இந்த முதலாழ்வார்கள் அருளி செய்தவர்களாக சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு மேற்பட மறையின் குருத்தின் பொருளை, அதாவது செந்தமிழில் கூட்டி முதலிலே அருளி செய்தவர்கள் இந்த முதலாழ்வார்கள் என்று அருளி செய்கிறோம். அதற்கு மத்துள்ள ஆழ்வார்களுக்கு பாசுரங்களுக்கு முன்னோடியாகவே இது திகழ்ந்தது. இவருடைய பாசுரங்களை எப்பேற்பட்டவர் அப்படின்னாக்கா, பூதத்தாழ்வார் தாமே 3 தமிழ்களை இங்கே அருளி செய்கிறார். முதலிலே ஞானத்தமிழ், அதற்கப்புறம் பெருந்தமிழ், அதற்கப்புறம் இருந்தமிழ். அதாவது ஞானத்தமிழ்னா எம்பெருமானை பற்றி சொல்லக்கூடியதான எம்பெருமான் அருளின ஞானத்தாலே அருளின தமிழ். பெருந்தமிழ் அப்படின்னா இதுக்கு தான் முன்னாடி பார்த்தோம், யானே தவம் செய்தேன் ஏழ்பிறப்பும் எப்பொழுதும் யானே தவமுடையேன் எம்பெருமான் யானே இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன், இருந்தமிழ் நன்மாலை இணையடிக்கே சொன்னேன் அப்படின்னு சொல்றார். அதிலேயே பெருந்தமிழ். ஆக 3 தமிழாகவும் இங்கே பூதத்தாழ்வாருடைய பாசுரமாக இது அமைந்துள்ளது. இந்த பூதத்தாழ்வார் எப்படி எழுதிருக்கார் சுவாமி அப்படின்னா, திருவரங்கத்திலையும் நம்ம இது பண்றோம். இந்த முதல் 3 ஆழ்வார்களும் ஒன்னாவே எம்பெருமான கண்டதால இன்றளவும் திருமங்கிய முதலாழ்வார்களுடைய சாத்துமுறையானது திருவரங்கத்தில் எப்படி நடக்கிறது அப்படின்னா, பேயாழ்வார் சாத்துமுறை அன்றைய தினம் தான் எம்பெருமானை இந்த 3 பேர்களும் சேர்ந்து எம்பெருமானை மங்களாசாசனம் பண்ண எழுந்தருள்வார்கள். எப்பேற்பட்டதான ஒரு ஆச்சரியமாக வைபவமானது அமைந்துள்ளது. அதற்கு மேற்பட இன்புருகு சிந்தை இடுதிரியா நன்குருகி ஞான சுடர் விளக்கேத்தினேன் நாரணர்க்கு அப்படின்னு சொல்ற இந்த ஆழ்வார் அவருடைய ஞான சுடர் இருந்தமிழ் அந்த மனசு அப்படியே கையை வச்சுட்டு இப்ப கூட திருக்கடற்மல்லையிலே எழுந்தருள் இருக்கக்கூடியதான புதத்தாழ்வாருடைய மூலவர் நமக்கு சேவை சாதிக்கிறார். காஞ்சிபுரத்திலையும் எப்படி அந்த திருக்கடற்மல்லையில எழுந்திருக்கிறோம், திருக்கடற்மல்லை அவதார ஸ்தலத்துல எழுந்திருக்கிறோம், பேர்பட்ட அதே புதத்தாழ்வார் அந்த திருமேனியோட காஞ்சி தேவப்பெருமாள் சன்னதியிலே நமக்கு சேவை சாதிக்கிறார். அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, என் நெஞ்சமேயான் என் சென்னியான்
அப்படின்னு சொல்லி அவருடைய நெஞ்ச ஞான முத்திரையாகவே காமிக்கிறார். இவர் யாருக்கு முன்னோடியாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அங்கே இருக்கக்கூடியதான நம்மாழ்வாருக்கு முன்னோடியாக எழுந்தருளி உள்ளார். துயரரு சுடரடி தொழுதழன் மனனே அப்படிங்கிறதுக்காக நம்மாழ்வார் தம்முடைய நெஞ்சை குறித்து உபதேசம் செய்கிறார். அதாவது அங்கே இருக்கக்கூடியதான் நம்மாழ்வார், அவருக்கு முன்னோடியாக இவர் நன்குருகி ஞானச்சுடர் விளக்கேத்தீரே நாரணருக்கு ஞானத்தமிழ் புரிந்தரான் அப்படின்னு சொல்லி தம்முடைய மனசை நமக்கு காமிக்கிறார். இப்பேற்பட்டதாக ஒரு சில வார்த்தைகள் அடியேன் ஞானத்தமிழ் பெருந்தமிழன், பெருந்தமிழன் ஞானத்தமிழ் ரெண்டுமே கொண்டா கூட ஒரு சில வார்த்தைகள் எதாமதி எதா அவகாசம் இங்கே விண்ணப்பித்தேன். பல குற்றங்கள் இருக்கலாம், அதையெல்லாம் பெரியவர்கள் பொறுத்து கொண்டு அடியனை திருத்தி பணிகொள்ள வேணுமாய் பிரார்த்தித்து கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமன் மல்லாபுரீசாய ஞானதீப பிரபாகிஷே ஸ்ரீபோதயோகினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் மங்களம் சலசையாய மங்களம் கார்கிய வம்சாய மங்களம் சலசாயினே மங்களம் கார்கிய வம்சாய நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.